அதிமுகவை ஒருங்கிணைக்கணும்னு குரல் கொடுத்த முன்னாள் அமைச்சரும் ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளருமாக இருக்கக்கூடிய செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதன் மூலம் ஒருங்கிணைப்பு என்ற பேச்சுக்கே இடம் இல்லை என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இது குறித்து செங்கோட்டையனிடம் அடுத்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று செய்தியாளர்கள் கேட்டபோது ஒருங்கிணைப்பு பணி தொடரும் என்றும் செங்கோட்டையன் பதிலளிச்சிருக்காரு. அதே சமயத்துல தான் உங்களுக்கு ஆதரவாக யாரும் குரல் கொடுக்கவில்லையே என்று நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு அப்பொழுது என்னிடம் சிலர் தொலைபேசியில் பேசி வருகிறார்கள், அதனை இப்போது வெளியே சொல்வதற்கு இல்லை என்றும் செங்கோட்டையன் பதிலளிச்சிருக்காரு. இந்த நிலையில தான் அதிமுகவை முழுவதுமாக தன்வசப்படுத்தும் மிகப்பெரிய இடத்தில் இருக்கிறார் செங்கோட்டையன் என்கின்றார்கள். ஏற்கனவே சசிகலாவை 3 முறை சந்தித்து பேசிய செங்கோட்டையன் இன்னும் ஒரு சில நாட்களில் மீண்டும் சசிகலாவை நேரடியாகவே சந்திப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து இருக்கிறார். முன்பு போல் இல்லாமல் இந்த முறை வெட்ட வெளிச்சமாகவே சசிகலாவை அவர் சந்தித்து பேச இருக்கிறார். இதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவை முழுமையாக கையில் எடுக்கும் வகையில் செங்கோட்டையனுக்கும் சசிகலாவும் இணைந்து மிக பிரம்மாண்டமான ரோடு ஷோவையும் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. அம்மா வழியில அதிமுகவை மீட்டெடுப்போம் என்கின்ற குரலுடன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருந்த ரோடு ஷோ நடக்க இருக்கிறது. இதன் மூலமாக தான் தமிழக அரசியலில் தங்கள் செல்வாக்கை நிரூபிக்க முடியும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இதற்கிடையே செங்கோட்டையனுக்கும் ஆதரவாக 10 முன்னாள் அமைச்சர்கள் திரைமறைவில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டு செங்கோட்டையன் பக்கம் திரும்ப காத்திருக்கிறார்கள் என்ற தகவலானது வெளிவந்திருக்கு. அதிமுகவை பொறுத்த வரையில அண்ணன் எடப்பாடியார் என்ன முடிவு எடுத்திருக்கிறாரோ அதுதான் எங்கள் முடிவு என்று பேசி வரும் அவர்கள் எடப்பாடி முதுகுக்கு பின்னால் வேறு திட்டம் வைத்திருக்கிறார்கள். இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றனர். இந்த பட்டியலில் முன்னாள் அமைச்சர்கள் KB அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர், ராஜேந்திர பாலாஜி, கோகுல இந்திரா, தளவாய் சுந்தரம், கடம்பூர் ராஜு, செல்லூர் ராஜு, RP உதயகுமார் ஆகியோர் இடம்பெற்றிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியின் வலதுகரம் என்று சொல்லும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட இந்த பட்டியல்ல இடம்பெறுவார்னு சொல்லப்படுது. கடம்பூர் ராஜுவை பொறுத்த வரையில கோவில்பட்டி தொகுதியில 3 முறை தொடர்ந்தும் வெற்றி பெற்று தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றிட்டு வராரு. சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமிக்கும் கடம்பூர் ராஜுவுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வந்ததாகவும் தெரிய வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தின் போதுதான் விளாத்திக்குளம், கோவில்பட்டி பகுதிகளில் போதிய அளவுல கூட்டம் இல்லைன்னும் இதனால கடுப்பான எடப்பாடி பழனிசாமி கடம்பூர் ராஜுவை கண்டித்தும் இருப்பதாகவும் சொல்லப்படுது. அன்றைய தினம் கோவில்பட்டியில இருக்கக்கூடிய பிரதானமான செண்பகவள்ளி அம்மன் கோவிலுக்கும் கடம்பூர் ராஜு எடப்பாடி பழனிசாமி அழைத்து சென்று சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. அதனால இதில் ஒரு குற்றச்சாட்டும் ஏற்பட்டது. கடம்பூர் ராஜு உங்களை ராகு காலத்தில் கோவிலுக்கு அழைத்து சென்றிருக்காரு, எடப்பாடியிடம் சக கட்சிக்காரர்கள் போட்டு கொடுத்திருக்காங்க. இது தவிர கடம்பூர் ராஜு சமீபத்தில் பேசும் பொழுது பாத்தீங்கன்னா ஜெயலலிதா மீது வரலாற்று பிழை என கருத்து தெரிவித்ததும் சர்ச்சையில போய் முடிஞ்சிருந்துச்சு. இது மட்டுமல்லாமல் கோவில்பட்டி சுற்றுப்பயணத்தின் போது எடப்பாடி பழனிசாமி தனது பிரச்சாரத்துல கோவில்பட்டி தொகுதி கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒதுக்கப்படும் என்கின்ற ரீதியில பேசியிருந்தாரு. இதன் பின்னணியில தான் கடம்பூர் ராஜுவை விளாத்திக்குளம் தொகுதியில நிறுத்தலான்னு முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கு. இது கடம்பூர் ராஜுக்கும் மிகுந்த கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பேசிவிட்டு சென்ற பிறகுதான் தனது ஆதரவாளர்களை அழைத்து எந்த காரணம் கொண்டும் பாரதிய ஜனதா கட்சியை உள்ளே நுழைத்துவிடக் கூடாது, நாம் தான் தேர்தலில் நிற்க வேண்டும் என்று பேசியிருந்தாரு. இந்த தகவலும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இதன் மூலமாக தான் கடம்பூர் ராஜு எடப்பாடி பழனிசாமி மீது அதிக கோபத்துல இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதன் நிமித்தமாக தான் அவர் செங்கோட்டையன் பின்னணியில சேரலான்னு தெரிய வந்திருக்கு. செங்கோட்டையனும் கடம்பூர் ராஜுவிடமும் கைபேசி வழியாக பேசியதாகவும் சொல்லப்படுது. RP உதயகுமாரை பொறுத்த வரையில சமீபத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்திருந்த போது அவரை சந்திப்பதற்காக RP உதயகுமாரும் வந்திருந்தாரு. அப்பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமி RP உதயகுமாரை மட்டுமே மேடையில இடமில்லைன்னு சொல்லி கீழே இறக்கிவிட்டாரு. இதனை தனக்கு ஏற்பட்ட அவமானமாக கருதிய RP உதயகுமார் இதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி வீட்டுல நடந்த எந்த ஒரு விருந்திலையும் கலந்து கொள்ளவில்லைன்னு சொல்லப்படுது. இது மட்டுமல்லாம ஏற்கனவே RP உதயகுமார் எடப்பாடி பழனிசாமி இடையே கருத்து மோதலானது இருந்து கொண்டே வருது.
செல்லூர் ராஜுவை பொறுத்தவரையில சமீபத்துல சிவகங்கைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கார்ல ஏறிய போது அவரை காரை விட்டு கீழே இறக்கி வேறு காரில் வருமாறு சொன்னவர் இதில் அவமானப்பட்டு நிற்கிறார் செல்லூர் ராஜு. கோகுல இந்திராவை பொறுத்தவரையில தன்னை முழுவதுமாக கட்சியிலிருந்து ஒதுக்கி வைத்து விட்டார்கள், பேனரில் கூட என் படம் வருவது கிடையாது என பல முறை குற்றம் சாட்டியும் பேசியிருக்காரு. சென்னையில நடந்த நிர்வாகிகள் கூட்டத்துல நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்றும் பேசியவர் கோகுல இந்திரா. விஜயபாஸ்கரை பொறுத்தவரையில் சமீபத்தில் கரூர் மாவட்டம் அவரக்குறிச்சியில் அதிமுக நிர்வாகிகள் சரியாக பணி செய்யவில்லை என எடப்பாடி பழனிசாமி அவரிடம் காரசாரமாக பேசியிருக்காரு. இதன் மூலம்தான் அவர்கள் இருவருக்கும் இடையே மோதலானது ஏற்பட்டிருந்துச்சு. ராஜேந்திர பாலாஜியை பொறுத்தவரையில தனக்கு இந்த முறை சிவகாசி தொகுதியை ஒதுக்கி தர வேண்டும்னு கேட்டுட்டு வராரு. அவருக்கு சிவகாசி தொகுதி ஒதுக்காவிட்டால் எந்த நேரமும் அவர் அணி மாற தயாராக இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. இதற்கிடையே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் ஏற்கனவே தனக்கு மாநிலங்களவை எம்பி பதவி தரவில்லை என்ற கோபத்துல இருந்துட்டு வராரு. இது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேருவதில் அவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லப்படுது. இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கும் ஜெயக்குமாருக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்ட நிலையில தான் இறுதிக்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி என எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்தாரு. இதனால கடும் அதிருப்தியில் இருக்கிறாரு ஜெயக்குமார். இந்த நிலையில தான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தவிர மற்றவர்கள் செங்கோட்டையனுடன் பேசியதாக தெரிகிறது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தற்பொழுது என்ன முடிவு எடுத்திருக்கிறார் என்பது தெரியவில்லை. இருந்த போதிலும் அவரை தங்கள் பக்கம் இழுப்பதற்காகவே செங்கோட்டையன் தீவிர முயற்சிகளையும் மேற்கொண்டுட்டு வராரு. ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோர் தலைமையில அதிமுக பிரிந்த நிலையில தற்பொழுது செங்கோட்டையன் தலைமையிலும் அதிமுக உடைவது மிக மோசமான பின்னடைவாக இருக்கும் என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள்.